இப்போ நான் கையில் எடுத்துருக்கிறது ஒரு காட்டன் சாரியோட ப்ளவுஸு. இது சாரியோட டிசைன்லேயே ரன்னிங்லேயே வந்திருக்கு. இதை நான் வந்து பார்டர் டிசைனில் ப்ளவுஸ் ஃபுல்லாக தைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்க போகிறேன்னு பார்க்கலாம். ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வர மாதிரி இப்போ நான் மடித்து போட்டுக்கிட்டேன். நார்மலாக ப்ளவுஸ் போடும்போது மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் பீஸை ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ நான் வந்து மாற்றி போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஹைட்டு 15.5, வித்து 10.5. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக் பீஸ் வந்து 2 பார்ட்டாக வரும். இதை நம்ம எப்படி டிசைன் வச்சு தைக்கிறோங்கிறத பார்க்கலாம். கைக்கு வந்து கோன் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். கையோட நீளம் 10.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பீஸ் நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து 13 இன்ச்சு ஹைட் வச்சுருக்கேன். இது ப்ளைனாக தான் இருக்குது. இதுக்கும் நம்ம பார்டர் டிசைன் வர மாதிரி எப்படி வைக்கலான்னு யோசிச்சு மீதி இருக்க கிளாத் இது தான். இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கவர் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் நம்ம பார்டர் ரெண்டையும் அட்டாச் பண்ணி கிராஸில் கூட போட்டிருக்கலாம். நான் அந்த மாதிரி போடாமல் ஸ்ட்ரைட்லேயே போட்டுக்கிட்டேன். உள்ளே கொடுத்துருக்கிறது கிராஸ் கட்டிங்கில், மேலே கொடுக்கறது ஸ்ட்ரைட் பீஸ் தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, நெக்ஸ்ட்டு கைக்கு எல்லாமே பார்டர் டிசைன்லேயே இப்போ நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. பேக் சைடில் இருக்க ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாம் வச்சு ரெடி பண்ணி அது மேலே வச்சு நான் தையல் ஓட்டுறேன். எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கீங்க, நீங்கள் ப்ளவுஸ் தைச்சதான்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் தைச்சி போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இந்த விருப்பத்தை வந்து இன்னொருத்தட்ட சொல்லி தைக்கும் போது கண்டிப்பாக அது எல்லாரும் தைச்சி கொடுப்பாங்கங்கிறத சொல்ல முடியாது. இது ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் தைக்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம கம்முன்னு தான் வந்தாகணும். நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி தைச்சி போடணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி தைச்சி போட்டுக்கலாம். இப்போ பாம் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் 2 பீஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு தையல் ஓட்டிக்கிட்டேன். அடுத்து நெக்கோட டெப்த்தும் வித்தும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 9.5 வச்சுருக்கேன் நான். என்னோட ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும். ப்ளவுஸ் கிளாஸ் எப்போ எடுப்பீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ எடுக்கிறதுக்கு டிலே ஆகிறதுனால தான் நான் வந்து இன்னும் ப்ளவுஸ் கிளாஸ் கொடுக்கல. நார்மல் ப்ளவுஸோட கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு மட்டும் நான் ஒரு சிலருக்கு வந்து வீடியோஸ் நான் டெலகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன். மீதி டிசைன் ப்ளவுஸு இதுக்கெல்லாம் வீடியோ நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அந்த பார்டர் வர மாதிரி கவர் பண்ணி மேலே லைனிங் கிளாத் வச்சு தைச்சி உள்பக்கமாக திருப்பிக்கிறேன். கைக்கு இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து தைச்சிருக்கேன். நம்ம சுற்றிலும் பாம் வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எனக்கு வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாம் எதுவும் வைக்கல, ப்ளைனாக பைப்பிங்கோடு நிறுத்திட்டேன். இந்த மாதிரி கோன் வந்து மேலே பதிச்சு தைக்கிறது பிகினர்ஸ் கூட தைச்சி கற்றுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதே சாரீ கலரில் ப்ளவுஸ் போடாமல் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டில் போடும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.